ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி ஹெர்பல் ஹேர் ஆயில் ஏற்கனவே 1 காமிச்சிருப்பேன். இது ஹெர்பல் ஹேர் ஆயில் 2. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நான் கடையில் தான் பொருட்கள் வாங்கி அரைச்சி ரெடி பண்ணி தேய்க்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. வீட்டில் கிடைக்கிற மெடிசன் பிளான்ட்டு, ஹெர்பல் பிளான்ட்டு, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வச்சு தான் நான் ரெடி பண்ணுவேன். இன்னொன்று என்னென்னா, நமக்கு இது ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது, எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் அப்படிங்கிறத நம்ம கூகுளில் அடித்து பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி ஓல்டு வீடியோவில் ஹேர் பேக் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன். அதனால் எங்கள் வீட்டில் உள்ள செம்பருத்தி பூக்கள், செம்பருத்தி இலைகளை பறிச்சிட்ருக்கேன். இது எல்லாமே ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். நான் அந்த பூக்கள் சீக்கிரம் வாடி வம்பாக போகும். அதனால் நம்ம நிறையாவே பறிச்சுக்குவோம். நிறையாவே வீட்டில் ஆல்ரெடி கோகோனட் ஆயில் வந்து செக்கெண்ணெய் நான் வீட்டிலே ரெடி பண்ணியிருப்பேன். அந்த ஆயில் நிறையா இருக்கிறதுனால நம்ம நிறையாவே ரெடி பண்ணி வச்சுக்குவோன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் ஒன்று ஒன்றா பறிச்சிட்ருக்கேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்தால் போதும். உங்களுக்கு மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா. இந்த ஆவாரம் பூ வந்து காஞ்சிருக்கும், பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் இது முன்னாடியே வெளியில் கலெக்ட் பண்ணி, அதாவது வீட்டுக்கு வெளியே ஃப்ளாட்ஸ்லாம் தன்னால் முளைச்சி பூத்துருக்கும். அதை நான் பறித்து காய வச்சு வச்சுருப்பேன். இது கூட பன்னீர் ரோஸுமே நீங்கள் காய வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்க இளநிகள். இதில் ஃபஸ்ட்டு இளநீ வெட்டி நாங்கள் சாமிக்கு வச்சு கும்பிடணும்னு நினச்சிட்ருக்கோம். அதை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் கொய்யா இலை மட்டும் கொஞ்சம் முரடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது அரைப்படாது. நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அரைச்சிங்கன்னா கொய்யா இலை அரைப்படும். ஆனால் நான் ஊற வைக்கலை. ஏன்னா ஹேர் ஆயிலுக்கு வந்து ரொம்ப மையாவும் நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பரபரன்னு அரைச்சாதான் நல்லது. அதனால் நான் ஊற வைக்கலை. அப்புறம் முருங்கை இலையும் ஆஞ்சிக்கிட்டேன். எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி. இப்போ 1 லிட்டர்னால் ஒவ்வொரு கைப்பிடி போதும். 2 லிட்டர்னால் 2 கைப்பிடி. நொச்சி மரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒத்த தலைவலிக்கு வந்து அவிச்சு, அதாவது வெந்நீர் அவிச்சு ஆவி பிடிச்சா நல்லதும்பாங்க. அதில் உள்ள நொச்சி பூக்கள்லாம் அப்படி பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து நான் சீகைக்காவுக்கு, ஹோம்மேடு சீகைக்காவுக்குமே சேர்த்து பறிச்சுக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக தெரியும். இதில் கம்மியாக தான் நான் எடுத்துக்குவேன். அப்புறம் துளசி. எங்கள் வீட்டில் கருந்துளசி இப்போதைக்கு இல்லைனால நான் இந்த துளசியை 1 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கருஞ்சீரகம், அப்புறம் வெந்தயம். இதுவுமே நம்ம ஊற வைக்கணும். கம்பல்சரி இதை ஊற வச்சா தான் அரைப்படும் மிக்ஸி ஜாரில். அதனால் நான் ½ டே ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் என்னென்ன ஹெர்பல்ஸ், மெடிசன் பிளான்ட்டில் உள்ள லீஃபு, ஃப்ளவர்ஸ்லாம் பறிச்சிருக்கேன்னு 1 பை 1 சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை, மருதாணி இலை, கரிசலாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை, நெல்லிக்காய். இந்த கரிசலாங்கண்ணி கீரை, வல்லாரக்கீரை, நெல்லிக்காய் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டேன். கத்தாழை வீட்டில் உள்ளது. அப்புறம் அது துளசி இலை, அப்புறம் நொச்சி பூ, அதுக்கப்புறம் முருங்கை இலை, அப்புறம் செம்பருத்தி இலை, அப்புறம் கொய்யா இலை, ஆவாரம்பூ காஞ்சது, அப்புறம் செம்பருத்தி பூக்கள், அப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம். மொத்தம் 16 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஸ்மால் ஆனியனும் கட் பண்ணி உரிச்சு வச்சுக்கிட்டேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். டோட்டலாக இதில் 16 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நெல்லிக்காவை நீங்கள் கட் பண்ணி கொட்டையை தூர போட்டுருங்க. இந்த வல்லாரக்கீரை வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு, நமக்கு எல்லாருக்கும் நினைவாற்றலுக்கும் நல்லது. கரிசலாங்கண்ணி கீரை வந்து நீங்கள் அரைக்கும் போதே பார்த்துருப்பீங்க, கருப்பாக இருக்கும். அது நம்ம முடிக்கு கருமையை கொடுக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு ஹெர்பல்ஸுமே அயன் சத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கேல்பில் ஹேரை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோஷன் பண்ணும். அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும், லாங்கு கொடுக்கும், டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆகும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது செகண்ட் டைம் நாங்கள் வந்து கோகோனட் வந்து காய வச்சு இது பண்ணோம்ல, அந்த செகண்ட் பேட்ச் ஆயில் தான் இது. இதில் நான் 2 லிட்டர் அளவு ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கனால நிறைய கைப்பிடி போட்டிருக்கேன். அப்புறம் இதை வந்து சிம்லே வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப ஹீட்டாக கொதிக்க விட்டுட்டோன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும், பத்தின வடை வந்துடும். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் அரைப்பட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த துளசி இலை, கொய்யா இலைலாம் முழுசாக கிடக்கும். அரைப்பட்டும் அரைப்படாமல் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப அரைப்படக்கூடாது. இன்னொன்று தண்ணியும் அதிகமாக விட்டு அரைக்கக்கூடாது. ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரைப்படாதுங்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி தொளிச்சா தான் அரைப்படும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இது நல்லா, இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அடுப்பில் கிடக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நல்ல டார்க் ப்ரௌன் ஆன அப்புறம் உங்களுக்கே தெரியும், நல்ல மொறுன்னு ஆயிரும். கலருமே ரொம்ப டார்க் ப்ரௌனிஷாக இருக்கும். இதை வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து சக்கைகள், மண்டிகள் எல்லாமே நிறைய இருக்கும். அதனால் ஆயில் மட்டும்தான் நமக்கு தேவை. இல்லைன்னா நம்ம அந்த சக்கையோடு நம்ம தேய்ச்சிட்டோன்னா நம்ம தலையில் தங்கியிருந்து டேண்ட்ரஃபாக மாறிடும். அதனால் நான் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பாயில் பண்ணி 2 டேஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆற விட்டு அதிலே சோக்
பண்ண விட்டுருங்க. அப்போனா தான் அதோட இன்க்ரீடியன்ஸில் உள்ள நல்ல சத்துக்கள் அதில் இறங்கும். நான் 2 லிட்டர் போட்டிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டிலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஸ்டாக்கு. யூஸ் பண்ணுற பாட்டில் ஷாம்பு பாட்டில் மாதிரி பழைய பாட்டில் நான் எப்போவுமே இது வச்சுருப்பேன். இது நல்லா ப்ரெஸ் பண்ணால் ஆயில் கையில் வர்ற மாதிரி இருக்கும், எந்த லீக்கேஜும் வராது. அதனால் நான் இதை வந்து தலைக்கு ரெகுலர் யூஸ்க்காக வச்சுக்குவேன். அப்புறம் சொல்ல நினச்சேன், இந்த ஆயில் நம்ம இப்போ 2 லிட்டர் காய்க்கிறோம் அப்படின்னா அந்த சக்கைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 ml 250 ml வந்து உறிஞ்சிக்கும். அது வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது, எவ்வளோ புளிஞ்சாலும் கிடைக்காது. ஒரு 1.25 லிட்டர் தான் நமக்கு கிடைக்கும். அந்த சக்கையை தூர போட்டுற வேண்டியதான். நீங்கள் நினைக்கலாம் எல்லா யூடியூபர்ஸும் யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி ஏமாத்துறாங்கன்னு நினைப்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஸ்கூலில் 11th படிக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது. என்னென்னா, எங்கள் ஆச்சி பலகாரம் சுட்ட எண்ணெயை அடுப்புலேருந்து இறக்காமல் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா வெறுஞ்சட்டி நினச்சி படக்குன்னு தூக்கும்போது அவங்க இடது கையில் அப்படியே விழுந்து வயிற்றுலலாம் விழுந்தது. சேரீ இருந்ததுனால சேரீ பொத்துருச்சு. கையில் ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு பேர்ன் ஆனதுனால அவங்க உடனே புளிச்ச மாவை அள்ளி வச்சாங்க, இங்கு ஊற்றுனாங்க. ஃபஸ்ட் எய்டு பண்ணியுமே அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சுது. அப்போ அம்மா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கனால கடையில் இருக்கும்போது எல்லா கஸ்டமரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு குஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ தான் ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் மருதாணி ஆயில் ரெடி பண்ணி மயில் ரகால தடவுங்கன்னாங்க. எங்கள் அம்மா அதே மாதிரி செஞ்சு பண்ணும்போது அந்த சைட்லலாம் அப்படியே முடி நீளமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கும் கொஞ்சம் முடி கழிதில் நம்ம தேய்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு தேய்ச்சி விட்டாங்க. அதை அப்படியே கடைபிடிச்சி பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியுமே, நம்ம ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தைங்களை கவனிக்கிறதுனால நமக்குன்னு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணவும் மாட்டோம், கிடைக்கவும் செய்யாது. அந்த மாதிரி விட்டதுனால தான் முடி எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. இப்போ தான் கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரங்க மாதிரி நான் இப்போ தான் ஒவ்வொன்றும் நான் என் சொந்த வீட்டில் வந்து வளர்த்து ரெடி பண்ணி காய்க்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு பொருட்கள் கிடைக்காது. இருந்தாலும் மருதாணி மட்டும் கிடைக்கும், வெந்தயம், செம்பருத்தி பூ கிடைக்காது, வெந்தயம், கரிஞ்சீரகம்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.